234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பிப்ரவரி மாதம் முழுவதும் தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரை மேற்கொள்ளப்படும் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரை பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த பரப்புரையின் கீழ் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 நட்சத்திர பரப்புரையாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பிப்ரவரி மாதம் முழுவதும் தீவிரமான பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பரப்புரையின் போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட வேண்டும். மேலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் உள்ள முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், தன்னார்வ அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள் உள்ளிட்டோரை ஒரே இடத்தில் அழைத்து மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் நட்சத்திர பரப்புரையாளர்கள் அரசின் சாதனைகளை எடுத்து கூறியும் கலந்து கொள்வோரின் எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடல் மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரையை வெற்றியடைய செய்திடும் வகையில் பரப்புரை குறித்து தக்க விளம்பரங்களை செய்திடவும், தொகுதிகளில் தேவையான ஏற்பாடுகளை செய்திடவும் மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தொகுதி வாரியாக தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரை மேற்கொள்ளும் நட்சத்திர பரப்புரையாளர்களின் பட்டியலையும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ளார். 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பிப்ரவரி மாதம் முழுவதும் தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரை மேற்கொள்ளப்படும் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரை பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த பரப்புரையின் கீழ் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 நட்சத்திர பரப்புரையாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பிப்ரவரி மாதம் முழுவதும் தீவிரமான பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பரப்புரையின் போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட வேண்டும். மேலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் உள்ள முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், தன்னார்வ அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள் உள்ளிட்டோரை ஒரே இடத்தில் அழைத்து மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் நட்சத்திர பரப்புரையாளர்கள் அரசின் சாதனைகளை எடுத்து கூறியும் கலந்து கொள்வோரின் எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடல் மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரையை வெற்றியடைய செய்திடும் வகையில் பரப்புரை குறித்து தக்க விளம்பரங்களை செய்திடவும், தொகுதிகளில் தேவையான ஏற்பாடுகளை செய்திடவும் மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தொகுதி வாரியாக தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரை மேற்கொள்ளும் நட்சத்திர பரப்புரையாளர்களின் பட்டியலையும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ளார்.